வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆனிவர்சரி வீடியோ வந்துட்டு எப்படி சிம்பிளாக நம்ம க்யூட்டாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரிட்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒரு 4 ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 4 ஃபோட்டோஸ் மட்டும் தேவைப்படும். அதனால் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒரு 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு எல்லா ஃபேஸ் தெரியுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணணுனாலையும் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே வந்துட்டு ஜூம் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் கரெக்டாக வந்துட்டு மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும், வேறு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னாலையும் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கீழே ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறதாலையும் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனி ஒன் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ண போகிறோம் பேக்ரவுண்டில். ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்னஸ்னு இருக்கும், ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையுமே ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளாக் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பிப் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக அதை வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கும், ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மந்தோடைய இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ காலாண்டர் இமேஜ். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை இந்த மாதிரி எப்படி நான் சைடில் செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி இதையும் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க இமேஜை வேணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக ஷோ ஆகணும், ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த காலாண்டர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த டேட்டை வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ எந்த டேட்டோ அந்த டேட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஎன்ஜி இமேஜை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சர்க்கிள் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டேட்டு உங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியோ அந்த டேட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்க்கிளை வந்துட்டு நல்லா மைனஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த டேட்டோ அந்த டேட் மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 அப்படின்றது மேலே வைக்கிறேன். ஸோ பட் நீங்கள் என்ன டேட்டோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேட் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டேட்டோ அந்த டேட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்மளால் இன்னும் இமேஜஸ் எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. யாராவது வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறப்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி எடிட் பண்ணலான்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வரும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ கடைசி எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஆனிவர்சரின்ற இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி வந்து இந்த இமேஜுக்கு மேலே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஜூம் பண்ணுறது. ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எமோஜிஸ் எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது டெக்ஸ்ட்டு ஹாப்பி ஆனிவர்சரிக்கு உங்களோட நேம்ஸை வந்து டைப் பண்ணுறதா இருந்தாலே டைப் பண்ணிக்கோங்க, யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நேம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிட்டு எது வேணாலும் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி நான் கீழே எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், ஸோ அதையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலே பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க, பிளெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா கலர் டோஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பக்கம் பார்த்தீங்கன்னா கலர் டோஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக நீங்கள் என்ன சாங்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விஷுவல் வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக ஆனிவர்சரிக்கு வீடியோ யாருக்கு மேக் பண்ணுறதா இருந்தாலும் மேக் பண்ணலாம். எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை யார் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.